ராஜேஸ்வரி மேடம், நம்முடைய சேர்மன் ராஜேஸ்வரி மேடம், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மதிப்பிற்குரிய ஐயா முருகேசன், அகிலம் படைத்திட அறிவை வளர்த்திட அன்பை கொடுத்திட இறைவனை எத்தனை முறை வணங்குகிறோம் என்பதுதான் முக்கியம். எனவே தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் தானும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் தெரிவேது, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் தெரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோர், அவனை அறிந்தால் நீ பெரியோர், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் தானும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு, அவனில் தானே உன்னிலவன், அவனை மறந்தால் நீ சிறியோ, அவனை அறிந்தால் நீ பெரியோ, அவன் நீ அது முக்தி. நன்றி. ராயல் விஷன் தொண்டு நிறுவனம் நடாத்துகின்ற 17வது ஆண்டு விழாவினை குத்துவிளக்கேற்றி துவங்கி வைக்கும்படி கொள்கிறேன். அவருடன் இணைந்து எங்களுடைய சேர்மன் திருமதி ராஜேஸ்வரி லட்சுமணன் மற்றும் மதிப்பிற்குரிய முருகேசன் சார் உள்ளிட்ட அனைவரும் பழனிவேல் சார் எல்லாரும் இணைந்து இந்த குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை துவங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
மற்றும் சித்திரப்பால அறக்கட்டளையுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி ஐயா அவங்களை எல்லாருக்கும் தெரியும். அவங்களை இந்த நேரத்தில் வரவேற்கிறோம். அனைவரும் இப்போ புத்துணை கேட்டாச்சு. இப்போ நம்ம விருந்தினர்கள் அனைவரும் மேடைக்கு முன்பாக அமர்வாங்க. குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பாங்க. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப எங்கள் கூட்டு பறவைகள் மகிழ்விக்க வருகிறார்கள். பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. மீண்டும் நாண்டுமே இதுமே
ஆரோக்கிய கலையை பயிற்றுவித்த உள்ள விருதுநகரில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மைக்கும் மகனாக பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. இவரின் தாயார் செல்லமாக ராஜா அழைப்பார். இதுவே காலப்போக்கில் காமராஜ் என்று ஆகிவிட்டது. 1984 ஆண்டு முதல் 1973 ஆண்டு வரை தமிழகத்தில் முதல்வராக பதவி வகித்தார். இவர் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். தொழில், கல்வி, விவசாயம் போன்றவற்றின் வளர்ச்சிக்காக பெரிதும் பங்காற்றியுள்ளார். 1977 ஆண்டு காமராஜர் பாரத ரத்னா விருதை பெற்றார். காமராஜர் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். உன்னை போல் இனி உலகில் பிறக்கப் போவதும் இல்லை. உன்னை தவிர உனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. நன்றி. இசையுடன் குடைகளை கொண்டாடிய என் குழந்தைகளுக்கு ஊக்குவர கைது எண்ணத்தை விட ஏற்ற வச்சு ஐயத்தவன் ஒப்பதாம் உள்ள ஓதுவாள் உள்ள அவையோ பேச அக்கஞ்சிருக்க மறைச்சிக்காதீங்க, அவரா வரட்டும்.
கூடி பறந்த பறவை செல்வங்களுக்கு நன்றி. சோடு கலந்து இந்த சொக்க தங்கங்கள் நம்மை சொக்க வைக்கும் சொந்தங்கள். வருக மாணவிகளே. துள்ளலான நடனம் கொடுத்த Orange, yellow, green, blue, purple, pink. Red, orange, yellow, green, blue, purple, pink. It's a rainbow, it's a rainbow, a beautiful rainbow in the sky. It's a rainbow, it's a rainbow, a beautiful rainbow in the sky. A beautiful rainbow in the sky. A beautiful rainbow in the sky. வானவில் எமது மாணவர்கள். அது நீதியிட உயரமான குப்பமேடு ஆச்சு.
இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். வளர்ச்சி என்ற பெயரினிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக உடைச்சு பூமிக்குள்ள இருப்பதையும் சுரங்கம் போட்டு சுரண்டி நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. அழகான கிராமிய நடனமாடி எங்கள் வீரர்கள் நன்றி.
தனித்திறமைகளால் நம் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளுமாறு நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இந்த குழந்தை செல்வங்களை நமது பலத்த கரகோட்டத்தை அளித்து அவர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தலாமே. இன்னும் நன்றாக கைகளை தட்டலாம். 2 கைகளை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். அனைவரும் கைகளை தட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்தவும்.
உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகின் சோதியில் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம். சேவையின் மூலம் இறைவனை காண்போம் எனும் லட்சிய சிந்தனையை இரத்த நாளங்களிலே ஓடவிட்டு 2007 இந்த ராயல் விஷன் தொன்றுணம் துவங்கப்பட்டு சரியாக 17 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிறுவனம் நடத்துகின்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக வருகின்றிருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் இந்த வருகை என வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ராயல் விஷன் தொண்டு நிறுவனம் 2007ஆம் ஆண்டு பார்வையற்ற மாணவர்களுக்கான விடுதியாக ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கான பல்வேறு வசதிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம். அந்த அடிப்படையில் 2011ஆம் ஆண்டு அறிவுசார் குறைபாடுடைய குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியை ஏற்படுத்தி எமது நிறுவனம் நடத்தி வருகிறது. திருப்பரங்குன்றம் மற்றும் மதுரை தெற்கு தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியிலே சமூகம் சார்ந்த மறுவாழ்வு பணியினை எமது நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை மதுரை, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலே அந்தந்த மாவட்ட ஆட்சிகளோடு இணைந்து எமது நிறுவனம் செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே நேரில் வந்து எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற, நேரில் வர இயலாமல் எங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உதவிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது சாலச் சிறந்ததாக இருக்கும் என நினைக்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எங்களின் குறுகிய கால அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியரை வழங்குவதற்காக வருகின்றிருக்கிற எங்களின் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சுவாமிகள் ஸ்ரீ 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 அப்ரமேய ராமானுஜ ஜியர் சுவாமிகளை உங்கள் அனைவரின் சார்பாக இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சுவாமிஜி அவர்கள் தங்களுடைய நேரத்தை நம்மோடு செலவிடுவதோடு மட்டுமல்லாமல் சாமிஜி அவர்களை ஒருமுறை நேரில் சந்திக்கின்ற பாக்கியத்தையும் தொடர்ந்து சாமியோடு தொலைபேசியிலும் நான் பேசுகின்ற அந்த வாய்ப்பினையை பெற்றிருக்கிறேன். அடிப்படையில் சமூக இந்த நாம் மேற்கொள்கின்ற இந்த பணிகளிலே சுவாமிஜி அவர்களுக்கு மிக பெரிய அபிப்பிராயமும் மாற்றுத்திறனாளி நலன் சார்ந்த நாம் மேற்கொள்கின்ற இந்த பணிகளிலே அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடும் இருக்கிறது. மிக அற்புதமாக அழகாக அவர்கள் நம்மோடு தொடர்ந்து பழகி இருக்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு முறை நாம் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் நம்மோடு நம்ம மனமும் வந்து நமக்கு தொடர்ந்து நமக்கு உதவிகரமாக இருப்பது மட்டுமல்லாமல் மிக உரிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு குழந்தைகளுடைய கலைச்சியில காண்பது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தங்களுடைய ஆசைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமிஜி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக இந்த நேரத்தில் வருக வருகை என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது அன்பிற்கினியவர்களே, அடுத்த அனைவரின் சார்பாக வருக வருகை என வரவேற்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், தனி ஒரு நபராக 7 ஆண்டுகளுக்கு மேலாக நமது நிறுவனத்துடைய ஸ்பெஷல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் சிறப்பு நலவாழ்வு திட்டத்தை ஐயா அவங்க தனி ஒரு நபரை நடத்தினாங்க. 50 குடும்பங்களுடைய பசிப்பினி போக்கக்கூடிய திட்டமாக அது இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பங்களில் இருக்கின்ற கல்லூரியிலே பள்ளியிலே பயில்கின்ற பார்வையற்றோரின் குழந்தைகளுக்கான கல்வி செலவினங்களையும் ஐயா அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். சமீபமாக ஒரு 8 மாதமாக அந்த திட்டத்தை சில காரணங்களால் நிறுத்தி வச்சிருக்கிறோம். என்றாலும் கூட அந்த 7 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய திட்டம். அது ஐயா அவங்களை பற்றி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. ஐயா அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக நேரத்தில் வருக வருகை என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சிக் கொண்டிருக்கிற எங்களுடைய ராயல் விஷன் தொண்டு நிறுவனத்துடைய சேர்மன் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி லட்சுமணன் அவர்கள் உங்கள் அருண் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேடம் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இந்த டேட்டை நாங்க அதனால தேர்ந்தெடுத்தோம். அதனால எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே மட்டும் சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுங்க. நன்றி. இப்போ இதை நாங்க வேற மாதிரி திட்டமிடுவதற்காக இருந்தோம். சமீபத்தில் எல்லாருக்கும் தெரியும், ராயல் விஷன் தொண்டு நிறுவனம் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் என்ஜிஓஸ்க்கு என்னென்னலாம் எவ்வளவு அதிகமான சான்றிதழ்களையும் பெற்றிருக்க முடியுமோ எல்லா வசதிகளும் பெற்றிருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் நாம் வந்து அந்த நிறுவனங்கள் கடைசி நிலையாக இருக்கிறோம். இந்த நிறுவனத்திற்கு எங்களுக்கு டோனர் அப்படின்னு கிடைச்ச ஒரே ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா லட்சுமண் செட்டியார் மட்டும்தான். லட்சுமண் செட்டியார் அவர்கள் மட்டும்தான் இந்த நிறுவனத்துக்கு, அவர் தான் எங்களுடைய ஆனரரி சேர்மன். அவர் தான் நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஆரம்பிச்சு நாங்க நடத்திட்டு இருந்தோம். அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்தது லட்சுமண் செட்டியார் அவங்க. அவர் தான் நிறுவனத்துடைய ஆனரரி சேர்மன். அவங்க ஒரு 40 நாட்களுக்கு முன்பாக இறந்து விட்டார்கள், இறைவடி சேர்ந்தாங்க.
ஐயா உங்களுடைய அந்த நிகழ்ச்சியிலே பார்வையற்றோர் பலரும் நீங்களாம் நம்ம நேரம் கலந்து கொண்டு அது என்னனால இந்த பர்த்டே வந்து நாங்கள் என்ன சிறப்பாக இந்த அன்னைக்கு வந்து இது பண்ணலை, அதனால வந்து அதான் காரணம். அதனால மேடம் அவங்களையும் மேடம் அவர்களோட வந்திருக்கிற உறவினர்கள், எங்க அன்பு பாப்பா நந்தினி உள்ளிட்ட எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 18ஆம் தேதி எங்க நிறுவனத்துடைய போர்ட் மீட்டிங் நடந்துச்சு. அதுல வந்து நம்ம நிறுவனத்தினுடைய 10வது ஆண்டு விழாவுக்கு வருகின்ற எல்லாருக்கும் கலந்துட்ட ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். நம்ம அன்னைக்கே பேசணும். லட்சுமண் செட்டியார் அவங்க சொன்னாங்க, நான் நடத்துவேன், எனக்கு பின்னாடி என்னுடைய பொண்ணு ராஜேஷ் நடத்துவாங்க, அதுக்கு பின்னாடி ராஜேஷோடைய சின்ன பொண்ணு சிவானி இருக்கா சார், ரொம்ப ஆர்வமா இருப்பா சார், அடுத்து உங்களுக்கு அவங்க தொடர்ந்து நடத்துவாங்க சார் அப்படின்னு ஐயா அவங்க பேசினாங்க. அது இன்றும் எங்களுடைய சிந்தனையிலே பசுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பம். நாங்கள் தொடர்ந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைப்பதற்காக எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷன் தான் லட்சுமண் செட்டியார் அவங்க. அதனால இந்த நேரத்தில் அவங்களுடைய நினைவுகளை போற்றி ஐயா அவர்கள் வணங்கி அடுத்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக வருகின்றிருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திரு முருகேசன் சார் வந்திருக்காங்க. சார் அவங்களை நம்ம நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவங்களை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக நிகழ்ச்சிக்கு வருக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மதிப்புக்கு மரியாதைக்குரிய டாக்டர் பி திருப்பதிராஜ் பிஆர்பி ஃபுட்ஸ் அண்ட் பிஆர்பி ஏஜென்சிஸ் சார் வந்திருக்காங்க. சார் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக இந்த நேரத்தில் வருக என வரவேற்பது பெரும் வகை கொள்கிறேன். இந்த நேரத்தில் சமீபத்தில் எங்களுக்கு கிடைத்திட்ட ஒரு அறிமுகம் இருந்தாலும் கூட நீண்ட காலம் கிடைத்தது போல ஒரு நினைவு. திரு பாண்டியராஜன் சார் வந்திருக்காங்க. அவர் வந்து உங்கள் அனைவரின் சார்பாக இந்த நேரத்தில் அவர்களை மிக மகிழ்ச்சியோடு வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து உங்க எல்லாருக்கும் தெரியும் செந்தில்குமார் சார் வந்திருக்காங்க. அவர் பல்வேறு அவர் எப்படி சொல்றதுன்னா எப்படியுமே சொல்ல முடியாது. என்ஜிஓ கன்சல்டன்ட் அவங்க பொதுவாக அவங்க தொழில் அவங்களுக்கு இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இண்டிபெண்டன்ட் அட்வைசர், இன்டர்னல் ஆடிட்டர், நல்ல நண்பர், ராயல் யூனிவர்சிட்டியுடைய வெல்விஷர், எல்லா விதத்திலும் உங்களுக்கு அவர் கெஸ்டாக தான் போட்டிருக்கோம். அவர் கெஸ்ட் மாதிரி இல்லை, டோட்டலாக வந்து கோஆர்டினேட் பண்ணி எல்லா விஷயம் கூட இருந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிழமை திரு செந்தில்குமார் சார். செந்தில்குமார் சார் உங்கள் அனைவரின் சார்பாக இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக வருகின்றிருக்கிற எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய செல்ல குழந்தைகளுடைய அன்பு பெற்றோர்கள், எங்களுடைய பார்வை திறன் குறைபாடுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் இந்த நல்ல நேரத்தில் வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் எனது வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. இதீந்திர பிரவணம் வந்தே அம்யஜா மாதரம் முனிம். குருப்பியோ நமஹ, அஸ்மத் குருப்பியோ நமஹ, அஸ்மத் பரம குருப்பியோ நமஹ. இன்றைய தினம் இங்க வந்து பார்க்கும்போது பகவான் இங்க குடிகொண்ட இடமாக யாம் அறிகின்றோம். இந்த அளவுக்கு இப்ப நடத்திட்டு இருக்காருங்கிறது தெரியாது. வரணும் நினைப்பேன், வர முடியலை. அவர் ஃபோன் பண்ணி கேட்டார், சுவாமி உங்க டேட்டை சொல்லுங்கன்ட்டு. 24/3 பாருங்க. இன்னைக்கு ராமர் கோயில் சம்ரோட்சணம் இதே மதுரையில் மகால் அஞ்சில ராமர் கோயில் சம்ரோட்சணம். அங்கே போயிட்டு இங்கே வரான். இல்லை பகவத் கிருபை இதுதான், வேற ஒன்றும் இல்லை. பகவான் இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார் காமிக்கிறதுக்காக இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். எனக்கு சந்தோஷம் ஆறுது, அதை பார்த்துட்டு அங்கே போனார். இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் பகவான் இருக்கார். எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு குழந்தைய இப்படி தயார்படுத்தணுமானால் ரொம்ப கடினம். சேர்மன் அவர்களுக்கும் இதில் ஈடுபாடு உள்ள அத்தனை பேர்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காளே வாத்தியார் குரு, அவள்லாம் சின்ன குழந்தையா தான் இருக்கான். இவ்வளவு பொறுமையோடு நம்ம எல்லாம் பேசிடலாம். ஒரு நாள் அவளோட இருந்து பார்த்தாதான் தெரியும். இந்த குழந்தை நல்ல ஒரு குழந்தையை நம்மளால திருத்த முடியலை. நம்ம நினைச்சுக்கலாம்
அடியன் ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், அதனால சொல்கிறேன். 40 வருஷமா அடியன் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன். ஒரு குழந்தைய திருத்தணுமானால் எவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்த ஒரு தான் யார் என்கின்ற தெரியாத நிலையில் இருக்கின்ற குழந்தையிட அவ்வளவு இவங்க கண்ட்ரோலில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப சிரமம். ஆனால் இந்த சின்ன வயசுல டீலிங் வச்சிருக்காளே அந்த குழந்தைகள்கிட்ட, டீச்சர்ஸ் தாய்க்குலங்கள் அதில் ஈடுபாடு இருக்கும், பொறுமை இருக்கும். ஆனால் இந்த வாத்தியார்களும் 2 சின்ன பசங்களாக தான் இருக்கான். அப்போ அவ்வளோ அன்போடு சொல்லிக் கொடுக்குறாங்கிறத பார்க்கும்போது இது கருணையான ஒரு இடமாக தான் இருக்கு. அவளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும், விஸ்வாசம் காமிக்கணும், அவளுக்கு தான் பல்லாண்டு சொல்லணும், அவள் தான் தீர்க்காயுஷா இருக்கணும். ஏன்னாக்கா இந்த மாதிரி குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு ஆட்கள் இல்லை. நிறைய இடங்களில் பார்க்கிறோம். வல்லாம் அவ்வளவு அன்பு செலுத்தி கட்டுப்படாது இந்த குழந்தைகள். என்ன தெரியாதே, அவ்வளோ ஈஸியாக அன்போடு கொண்டு போகிறா பாருங்க. அனுபவிச்சு பார்த்தா தான் எனக்கு தெரியும். இந்த குழந்தைகள் கடவுள்கள் இதையே தான் கட்டுக்குள்ள வச்சிருக்காளே, இன்னும் பயங்காட்டி வைக்கிறேன். பார்த்தா தெரியுது, சிரிச்ச முகத்தோடு வர்றது அந்த குழந்தைகள். இவட அவ்வளோ அன்பாக பேசுறது, இவன் சொல்றதுல நல்லா கேட்கறது, புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு. இதே வீட்டில் அப்பா அம்மா சொன்னா கேட்காது. இது அன்பு இருக்கிறதுனால இந்த அளவுக்கு அவளை கட்டுப்பட்டு இருக்கேன். அதனால அவங்களுக்கு முதல்ல பல்லாண்டு, அவங்க தீர்காயுஷா இருக்கணும். வர்த்ததாம் அபிவர்த்ததாம். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கா, அவங்களெல்லாம் காப்பாற்றணும். வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு நிறைய பேர் இப்படி இருக்கணுமா, அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி குழந்தைகளை காப்பாற்றுறது இவா இன்னும் தீர்காயுஷா இருக்கணும். சேரன்மா இன்னைக்கு பிறந்த நாள்னு சொன்னா 24/3 அவங்க பிறந்த டேட்டு, நட்சத்திரம் இல்லை. இனி நட்சத்திர நாட்களில் ஒருக்க விசேஷமாக கொண்டாடணும். அவங்களுக்கும் பல்லாண்டு. இதை நடத்துகின்ற என் அருமை தம்பி, அவர் அதிகமாக வயசு இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால தம்பிங்கிறேன். அவர் இன்னும் கொஞ்சம் அவர் பார்வையே இல்லை, இவ்வளோ அன்பா அடியனை தேடி வரேங்கிறார். அடியன் வீரவநல்லூர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், பத்திரிக்கை கொண்டு நான் வரேனேங்கிறார். என் வாட்ஸ்அப்பில் போதும், சொன்னதே போதும், ஃபோன் பண்ணி சொன்னதே போதும். ஏன்னா அவெல்லாம் இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் ஆகி இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாளே. கொள்ளையடிக்கிற கூட்டங்கள் இருந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இவ்வளோ அன்பா இந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றணுமேங்கிற ஒரு கருணை உள்ளம் கொண்ட அவருக்கும் பல்லாண்டு. இந்த டீச்சர்ஸ்கள் ஃபுல்லா அத்தனை பேருமே தீர்காயுஷா இருக்கணும், இன்னும் கருணையோடு இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் பல்லாண்டு. மனோபிஷ்ட சித்தியர்த்தம். இன்னும் நிறைய நான் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குங்க. இங்கே வந்த பிறகுதான் தெரியுது. அவட்டால நான் பேசலை. எல்லாருமே எல்லா வளமும் பெற்று இன்பத்தோடு வாழ ஆண்டாள் தாயார் கிருபை பண்ண வேணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அவரவர்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடத்தி தர ஆண்டாள் தாயாரும் பெரிய பெருமாளும் அனுகிரகம் செய்ய வேணும் என்று மங்களாசாசனம் செய்கின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஃபோன் பண்ணேன் நான் திருப்பி டேட் தான் கேட்டேன். இல்லை சாமி சொல்லுங்க சாமி மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ண டேட் எதுவாக தான் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சாமி நீங்கள் எங்கே சாமி எப்படி சாமி உங்களை நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம், எந்த ஃபார்மாலிட்டியும் வேணாம், நான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன டைம் சொல்லி அந்த டயத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி கூட அவங்க வேகமாக வந்துட்டாங்களா, 6 மணிக்காக வெயிட் பண்ணாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தம். சுவாமிஜி அவங்களுக்கும் அவங்களுடைய ஆசிரியர் எங்கள் வழங்கிய சுவாமிஜி அவர்களுக்கு அவங்க இன்னைக்கு வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம். சுவாமி அவர்களை எங்களுடைய நன்றி அனைவரும் சார்பாக, இந்த நிறுவனத்தின் சார்பாக, எங்களுடைய சேர்மன் சார்பாக, எல்லாருடைய சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வாழ்த்துறை எங்கள் அன்பிற்கு ஐயா மற்றும் ஐயா அவர்கள் CSR சாமசிவம் அவர்களுடைய வாழ்த்துறை. ப்ரோக்ராம் மிக பிரமாதமாக நடந்தது.
the credit goes to all the employees. as well. உலக சான்றோன்னு எனக்கு அவர் பேர் ரொம்ப அபிமானமும் பிரியமும் உண்டு. சுவாமிகளினுடைய ஆசீர்வாதத்தை கேட்டதுக்கு அப்புறம் எம்பெருமான் வைகுண்டநாதன் அவருடைய பூர்ண அனுகிரகம் உலக சான்றோனுக்கும் இந்த சேர்மன் அந்த அம்மாளுக்கும் கிடைக்கும்னு எனக்கு பூர்ணமாக மனசில் பட்டது. இந்த குழந்தைகளை இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தினது அப்படின்றது இட் இஸ் சம்திங் கிரேட், ஒரு அன்பிலீவபிள். ஐ எம் ஷூர். நானே பெரிய ஆச்சரியப்பட்டேன். இது வரைக்கும் எத்தனையோ வருஷம் வந்திருக்கேன், போயிருக்கேன். உள்ளபடியே ஐ எம் மச் இம்ப்ரெஸ்ட் ஆன் திஸ். இன்னொன்று, இந்த செங்கல்லாம் வந்து நான் உள்ளபடியே பயந்துட்டேன். பிகாஸ் அதுக்கு அவள்லாம் ஃபிட் இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் திங்க் இது ஒரு என்ன ரிஸ்கா இல்லைன்னா அது ஏதாவதான்னு தெரியல. பட் டிட் வெல், உண்மையாகவே நல்லா செய்திருக்கா. பட் எனக்கு இன்னும் அந்த ஒரு இது கொஞ்சம் பயம் இருந்தது, மன அளவில் ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறவங்க கூட ஐம் ஷூர் உள்ளுக்கு கட்டுப்பட்டு நடந்த ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு செயல். ஏன்னா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இஷ்டத்துக்கு செயல்படும், தான் போக்குக்கே தான் போகும். பட் அதெல்லாம் விட்டு இவளுடைய போக்குக்கு அந்த குழந்தைகளை கொண்டு வந்திருக்காங்கன்னா இவங்களுடைய ட்ரைனிங் வந்து சம்திங் கிரேட். ரொம்ப அப்ரிஷியேட்டபிள், வெரி அப்ரிஷியேட்டபிள். எனக்கு உலக சான்றவன் பேரில் ரொம்ப பிரியம் உண்டு. நான் அவர்கிட்ட ரொம்ப மனம் திறந்து பேசுவேன். எப்போ எவனவனோ என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் வச்சு சம்பாதிக்கிறா, நீர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவோ அப்படிம்பேன் நான். ஒரு நிறைய ஏதாவது பண்ண வேண்டாமா, ஒரு ஸ்டெபிளைஸ் ஆக வேண்டாமா நீங்கள் அப்படிம்பேன். வயசு நிறைய இருக்கு அவருக்கு. ஹி இஸ் ஆல்சோ வெரி யங். டெஃபினட்டாக இந்த இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் வரணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. சொந்த கட்டடத்தில் வரணுமன்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. இந்த ராயல் விஷயன்றது ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்டா, வாடகையில் இருந்தோம். ஷேர் ஓன் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு இடம், உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு கட்டடம், எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் பிரமாதமாக வரணும்னு நான் வணங்கக்கூடிய என் தாய் மீனாட்சியும் அந்த சொக்கநாதரையும் வேண்டுகிறேன். உங்களுக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணும், அந்த உங்களுடைய ப்ரப்போசல்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லது நடந்து வரணும்னு வேண்டுகிறேன். சாமி நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும். ரொம்ப அந்த சேர்மன் வந்து சேர்மனுடைய டாட்டர் 2 பேரையும் நான் பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப வெரி கைண்ட், ரொம்ப ஒரு இயற்கையான சுபாவம் படைத்தவளாகவும் தர்மம் செய்யறதுக்காகவே பிறந்த மாதிரி என் கண்ணுக்கு படுறது அவள். அதனால அந்த கண்டிப்பாக அவளுடைய தர்மங்கள் நிலைச்சி இருக்கணும்னு நான் அந்த மீனாட்சியிட்ட வேண்டுகிறேன். உலக சான்றவனுடைய இந்த ராயல் விஷன் ட்ரஸ்ட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு, மக்கள்கிட்ட மூவ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சவாடெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கோ. இடம் வாங்குறதுக்கு நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், எனக்கு நான் என்ன தரேன்னு அதை நான் கொடுக்க தயாராக, என்னைக்கு கேட்டாலும் அதை கொடுக்க தயாராக இருக்கேன். சந்தோஷம். மிஸ்டர் உலக சான்றோன் அண்ட் தேர் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் என்னுடைய பூர்ணமான ஆசீர்வாதம். நான் வணங்கக்கூடிய அந்த என் தாய் மீனாட்சியும் சொப்பநாதர்கிட்டையும் திருப்பி ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கெல்லாம் நல்ல நீண்ட ஆயுளோட சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இந்த மாதிரியான பல ஆண்டுகள் நீங்கள் நடத்தணுன்றதை நான் வேண்டுகிறேன். சார், ஓகே, ஃபைன். ஐயானாலதான் ஐயா மாதிரி ஆட்களை எங்களை காட்டியிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிறுவனத்தை பத்தி என்னை பத்தி எனக்கு கனவுகள் அப்படி இந்த நிறுவனம் பெருசா வளரும் அப்படின்னு இருக்கோ இல்லையோ நான் எல்லாமே சொல்றது.
ஐயா உங்களுக்கு பெரிய நிறுவனமா வளரணும், இன்னும் நிறைய நீங்க சர்வீஸ் நல்லா பண்ணணும், சொந்த இடத்துக்கு போகணும் ஐயா உங்களுக்கு, எங்களுக்கு அது எங்களுக்கு மிக கிடைத்த பெரிய எங்களுக்கு பாக்கியம். அப்படிப்பட்ட சிந்தனை எடுக்கும்போது நிச்சயமா இது வந்து அடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த நேரத்தில் மீண்டும் 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 ஐயா அவங்களுக்கு நாங்கள் அந்த விஷயத்தை நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிறுவனத்தை பற்றி, என்னை பற்றி மிகப்பெரிய விஷன் இந்த ராஷ்டிரத்தை பற்றி நம்முடைய திரு எஸ்.ஆர். சாம்பசிவன் ஐயா அவங்களுக்கு இருக்கு. அது நமக்கு எந்த விதமான இதில் ஐயா உங்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எங்களுடைய சேர்மன் திருமதி ராஜேஷ் லட்சுமணன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள், ஏன்னா மேடம் பேசல வேண்டாம்னாங்க, நிறைய பிளைண்ட் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அப்போ உங்க சேர்மனை இப்படி பேசுவாங்க, வாய்ஸ் கேட்கணும், அதுக்காக நீங்க கொஞ்சம் பேசணும். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பெரியவங்க 2 பேர் பேசினாங்க, எனக்கு பொதுவாக பேச எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ எனக்கு தோன்றதை நான் பேசுகிறேன், ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, வருத்தமாக இருந்தாலும் சாரி. இது அப்பா முத வந்து பார்த்துட்டு என்னை வந்து கேட்டாங்க, அம்மா இந்த மாதிரி நான் சாரை மீட் பண்ணேன், அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து இதில் பங்கெடுத்து இதை செய்யணும்னு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, நீ என்னம்மா சொல்கிற? அப்போ பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நாங்களும் அந்த சூழ்நிலையில் இல்லை. அப்போ நான் அப்பாட்ட சொன்னேன், பண்ணுங்கப்பா, நம்மளால முடிஞ்சதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், முடிஞ்சதை என்ன நம்மளால முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு. அப்படிதான் அப்பா இதுக்குள்ள முத வந்தாங்க. நிறைய தொண்டுகள் பண்ணியிருந்தாலும் அப்பாவுக்கு இந்த ராயல் விஷயங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியாது, இந்த ஸ்கூல் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கழிச்சு அப்பா சொன்னாங்க, அம்மா கடைசி வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் சரி, நீ இருக்கிற வரைக்கும் சரி, நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம பார்க்கணும், எனக்கு அப்புறம் நீ பார்ப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. எனக்கும் இப்ப அதே நம்பிக்கை இருக்கு. எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க 2 பேரும் கண்டிப்பா பார்ப்பாங்க, கண்டிப்பா என் பிள்ளைங்க 2 பேரும் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு இதுல என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா இருந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவலோட இவங்க நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு செஞ்சிருக்காங்க, 1000கணக்கில் செய்யறாங்க, செஞ்சிட்டு இருக்காங்க, இனிமேலும் இவங்க செய்வாங்க. இதுல என்னால என்ன முடியுமோ அதை நானும் என் பிள்ளைங்களோட ஆயுசுக்கும் கண்டிப்பா செய்வோம். எங்களால முடிஞ்சதை கண்டிப்பா நாங்க செய்வோம். அதுல ஐயாவோட ஆசீர்வாதத்தினாலையும் பெரியவங்க அவங்க சொன்ன வார்த்தையினாலையும் ஆசீர்வாதத்தினாலையும் கூடிய சீக்கிரம் இந்த ஆண்டு விழாவை நம்ம சொந்த கட்டடத்துல கொண்டாடுறதுக்கு இறைவன் ஆசீர்வதிக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். முயற்சிகள் நடக்குது, கூடிய சீக்கிரம் அது நடக்கவும் செய்யும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டீச்சர்ஸ். அவங்கள டீச்சர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, என்னோட சகோதரிகள். என்ன ஒரு இன்வால்மெண்ட் இந்த குழந்தைங்களோட மேல பிள்ளைங்க ஆடுறத பாக்குறதா இல்ல கீழே அங்க சகோதரிகள் ஆடுறத பாக்குறதாலே தெரியல. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மாஸ்டர்ஸ். பெரிய விஷயம் அது. நான் ஆக்சுவலி இந்த தடவை தான் மாஸ்டர்ஸை பாக்குறேன். ரொம்ப பெரிய விஷயம் பிள்ளைங்களுக்கு அவங்க பண்றது. என்ன சொல்றது, நம்ம உதவுறோம், ஆனா அதை மனசார செய்யறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். குழந்தைங்களை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அவங்க எல்லாரையும் எவ்வளோ தாய்மைங்கிறத எப்படி சொல்றது, அது ஒரு இதை வந்து நான் அவங்க டீச்சர்ஸ்ட நான் பார்க்குறேன். நல்ல குழந்தைங்க எல்லாரும் ஈஸியாக பார்த்துடலாம், வளர்த்துடலாம், எல்லாம் பண்ணிடலாம். அந்த ஒரு ரியல் ஒரு மதர் தாய்மைங்கிறத நான் அவங்கள்ட்ட நான் பார்க்குறேன். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த டீச்சர்ஸ் அண்ட் த மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களோட கண்ணி பேச்சுங்க ராயல் விஷனில் வெளியில் பேசியிருப்பாங்க எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்பீச் மிக அருமையாக இருந்துச்சு மேடம், உங்களுக்கு நன்றி. அப்புறம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், அது என்னன்னா நான் பேசும்போது சிவானி பேரை சொன்னேன். சிவானி வந்து குட்டி பிள்ளையா இருந்துச்சு, அதனால ஐயாவை சொல்லும் போது சின்ன பிள்ளையா அதனால சொன்னோம் நந்தினி. அது ஐயா சொன்ன இந்த பேரை மட்டும்தான் சொன்னேன். நந்தினி செல்ல பாப்பா, நந்தினி செய்யலாம் நீங்க தான் பண்ணுவீங்க. சிவானி தான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்ததுனால அப்போ நாங்கள் அந்த பேரை நாங்கள் அடிக்க உச்சரிச்சுட்டு இருந்தோம், அதனால சொன்னேன். சரியா நந்தினி? ஓகே. அதனால வந்து எல்லாருக்கும் நன்றி, மேடம் அவங்களுக்கு நன்றி. இப்போ ஒரு நிறுவனத்தோட சிறிய பொன்னாடை போர்த்துதல். அப்படிங்க பாருங்க.
இங்கே பாருங்க. அடுத்து முன்னாள் ஒன்று அடுத்து பழனிராஜன் சார் அவங்களுக்கு பின்னாடி ஒரு நிமிஷம் மேம் சைடில் ஒரு நிமிஷம் ஓகே 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 கண்டுபிடிங்க ஒன்று ஒன்று ஒரு செகண்ட் பாருங்க கண் மூடாதீங்க ஒரு செகண்ட் பாருங்க ஓகே பிரின்சிபல் மற்றும் நிறுவனத்தினுடைய ட்ரஸ்டி ஆர் செல்லமீனா. சிங்கார் என்று பள்ளியின் ஆண்டு அறிக்கையின் மூலம் நாம் கடந்த ஆண்டு செய்த செயல்கள் அனைத்தையும் நினைவு கூறும் வகையில் இந்த ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிக்க நம்ம பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி செல்லமீனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எமது ராயல் விஷன் தொண்டு நிறுவனம் நடத்தும் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி கடந்த 17 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. 8 குழந்தைகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட சிறப்பு பள்ளி எங்கள் சிறப்பாசிரியர்களின் தொடர் முயற்சியாக வீடு வீடாக சென்று மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் பெற்றோர்களை சந்தித்து குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி மற்றும் சிறப்பு பயிற்சிகள் அளிக்க வேண்டியதன் கட்டாயத்தை எடுத்து கூறியதன் மூலமாக தற்போது எங்கள் பள்ளியில் 45 குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர். எங்கள் பள்ளியில் ஆட்டிசம், மூளை முடக்குவாதம், டவுன் சிண்ட்ரோம், அதீத சுறுசுறுப்பு கவன குறைபாடு, கற்றல் குறைபாடு, மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பராமரித்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சியும் வழங்கி வருகிறோம். அதில் முக்கிய பயிற்சிகளாக சிறப்பு கல்வி, பேச்சு பயிற்சி, பிசியோ பயிற்சி, புலன் சார்ந்த பயிற்சி, யோகா பயிற்சி, நடத்தை மாற்றத்திற்கான பயிற்சி, டான்ஸ் பயிற்சி, விளையாட்டு பயிற்சி, அடிப்படை தொழில் சார்ந்த பயிற்சி, கராத்தே பயிற்சி மற்றும் சிலம்ப பயிற்சி போன்ற பயிற்சிகளும் கற்றுத்தருகிறோம். எங்கள் பள்ளியில் இக்குழந்தைகளை பராமரிப்பதற்காக 4 சிறப்பாசிரியர்கள், 1 பிசியோதெரபிஸ்ட் மற்றும் 5 உதவியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். எங்கள் பள்ளியில் 2 ஆண்டுகளாக விடுதி வசதி ஏற்பாடு செய்து 12 மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர்களின் அறிவுத்திறன்களுக்கு ஏற்ப தனிப்பட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இக்குழந்தையின் வளர்ச்சியை 3 மாதத்திற்கு ஒருமுறை MDBS அடிப்படையில் திறனாய்வு செய்து பெற்றோர்களோடு கலந்து ஆலோசித்து மாணவர்களின் முன்னேற்றம் கண்காணிக்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. பின்பு குழந்தைகளின் அறிவுத்திறனை ஆய்வு செய்து மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு செய்து தரும் சலுகைகளை முகாமின் மூலமாக நேரடியாக பெற்று தந்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, தனித்துவ அடையாள அட்டை மற்றும் ரூபாய் 2000 மாதாந்திர உதவித்தொகை வாங்கி தருதல் போன்ற பணிகளை எமது ராயல் விஷன் சிறப்பு பள்ளி செய்து வருகிறது. மேலும் தமிழ்நாடு அரசு சார்பாக நடைபெற்ற முகாம்களான அடையாள அட்டை வழங்குதல், தனித்துவ அடையாள அட்டை வழங்குதல், பஸ் பாஸ் கேம்ப், மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் போன்றவற்றில் நமது பள்ளியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பணியாற்றினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ராயல் விஷன் சிறப்பு பள்ளியில் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் உற்சாகப்படுத்தவும் செயல்முறையில் கற்றுக் கொடுக்கவும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆக்டிவிட்டி டே கொண்டாடப்பட்டு வருகிறது.
இந்த கல்வியாண்டு முதல் அறிவுசார் குறைபாடுடைய குழந்தைகளுக்கான கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக அரசு வழங்கியுள்ள பயிற்சி புத்தகங்கள் மூலம் குழந்தைகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. எமது நிறுவனம் மத்திய அரசின் கீழ் உருவாக்கப்பட்ட தேசிய அறக்கட்டளை நிறுவனத்தின் மூலம் மதுரை, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான உள்ளூர் அளவிலான குழுவில் பணியாற்றி வருகிறது. அறிவுசார் குறைபாடு, தசைச்சிதைவு, ஆட்டிசம், பல்வகை குறைபாடு ஆகிய குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட 150 நபர்களுக்கு பாதுகாவலர் நியமன சான்றிதழ்களை வழங்கி இருக்கிறோம். மேலும் தேசிய அறக்கட்டளை சட்டத்தின் கீழ் அறிவுசார் குறைபாடு, ஆட்டிசம், தசைச்சிதைவு, பல்வகை குறைபாடு ஆகிய குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு நிரமியா மருத்துவ காப்பீடு திட்டம் மதுரை, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நமது நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கல்வியாண்டில் எமது பள்ளியில் நடைபெற்ற விழாக்கள்: 3/4/2023 அன்று உலக ஆட்டிச தின விழா ராயல் விஷன் சிறப்பு பள்ளியில் ஆட்டிச விழிப்புணர்வு பேரணியாக ராயல் விஷன் சிறப்பு பள்ளியில் இருந்து SN கல்லூரி வரை நடத்தப்பட்டது. 15/5/2023 அன்று ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஸ்பீச் தெரப்பி ட்ரைனிங் புரோகிராம் நடத்தப்பட்டது. 30/6/2023 அன்று நமது பள்ளியில் ஃப்ரூட்ஸ் டே ஆக்டிவிட்டி நடத்தப்பட்டு பழங்களின் பயன்களும் மற்றும் சுவைகளும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. 5/7/2023 அன்று ஹெலன் கெல்லர் தின விழா நமது பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 15/7/2023 அன்று காமராஜர் பிறந்த நாள் விழா கல்வி திருநாளாக நமது பள்ளியில் கொண்டாடப்பட்டது. 24/7/2023 அன்று அனிமல் டே ஆக்டிவிட்டி சிறப்பாக நடைபெற்றது. 18/8/2023 அன்று நமது பள்ளியில் சுதந்திர தின விழா டாக்டர் திருப்பதி ராஜ் அவர்களின் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 18/8/2023 அன்று நமது பள்ளியில் ப்ளூ டே ஆக்டிவிட்டி நடைபெற்றது. 15/9/2023 அன்று ஃப்ளவர்ஸ் டே ஆக்டிவிட்டி நமது பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. 6/10/2023 அன்று நமது பள்ளி மாணவர்கள் அருகில் உள்ள நந்தவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மகிழ்விக்கப்பட்டனர். 9/11/2023 அன்று நமது பள்ளியில் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது. 14/11/2023 அன்று குழந்தைகள் தின விழா சிறப்பாக நடைபெற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 17/11/2023 அன்று காய்கறிகள் தின விழா நமது பள்ளியில் நடைபெற்றது. 15/12/2023 அன்று நமது பள்ளியில் ஹெல்தி ஃபுட் டே ஆக்டிவிட்டி நடைபெற்று மாணவர்களுக்கு சத்தான உணவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 12/1/2024 அன்று நமது ராயல் விஷன் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. 26/1/2024 அன்று ராயல் விஷன் சிறப்பு பள்ளியில் திரு கண்ணன் அவர்கள் தலைமையில் குடியரசு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. 21/2/2024 அன்று நமது பள்ளியில் நமது கௌரவ தலைவர் மறைந்த ஐயா தெய்வ திரு CTV லட்சுமணன் செட்டியார் அவர்களின் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. நமது குழந்தைகளும் பயனாளிகளும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த ஆண்டு எமது மாணவர்கள் கலந்து கொண்ட விளையாட்டுப் போட்டிகளின் விவரம்: 1/7/2023 அன்று லேடிடோக் கல்லூரியில் நடந்த மகிழ்வி திரு சிறப்பு குழந்தைகளுக்கான கலை திருவிழாவில் நமது பள்ளி மாணவர்கள் 20 பேர் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர். 14/10/2023 அன்று டெஸ்ட் யூகன் கப் 2023 கராத்தே சாம்பியன்ஷிப் நிகழ்ச்சியில் நமது மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசு பெற்றனர். 23/11/2023 அன்று மதுரை ரேஸ் கோர்ஸில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் நமது மாணவர்கள் மணிமுருகன், சூரியகுமார், மச்சடி கருப்பன், பூமாதேவி, பாலபாரதி, தமிழ்ச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். 10/12/2023 அன்று உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சி கலைக்கல்லூரியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் நமது மாணவர்கள் கலந்து கொண்டு நடனமாடி பரிசு பெற்றனர். 15/3/2024 அன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு DRO காலனியில் உள்ள அன்பகம் சிறப்பு பள்ளியில் நடைபெற்ற தெய்வ திருமகள் திருவிழாவில் நமது பள்ளி மாணவிகள் பூமாதேவி, பாலபாரதி, வினோதர்ஷினி, காயத்ரி, தேவிப்பிரியா ஆகியோர் குழு நடனமாடி பரிசுகள் பெற்றனர். இவ்வாறாக எமது ராயல் விஷன் தொண்டு நிறுவனம் ஆற்றிய பணிகளில் சிறப்பு பள்ளியின் நிகழ்வுகள் குறித்து சுருக்கமாக வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எமது பள்ளி வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த நன்கொடையாளர்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் மத்திய மாநில அரசு நிறுவனங்களுக்கு எங்களின் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
வீரமும் விவேகமும் எங்களின் உடைமை, கற்றலும் கற்பித்தலும் எங்களின் கடமை என்ற ஆண்டறிக்கையை சமர்ப்பித்த எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. ரெடி சார் கரெக்டாக இருக்கு. இந்த ஐயா கொஞ்சம் எந்திரிச்சுக்கணும். ஐயா கொஞ்சம் இடம் கொடுத்துருங்க. அப்படி இங்க பாருங்கப்பா, திரும்பிக்கிங்க. அடுத்ததாக டவர் வித் டம்ளர் முதல் பரிசு பால யுகேஷ். சர்டிபிகேட் வாங்கிக்கிங்க. அப்புறம் கூட கரவொலி எழுப்பவும். இங்க பாருப்பா சார், சேர்ந்து வாங்க சார், சேர்ந்து வாங்க. ஓகே நெக்ஸ்ட் வாங்க. அப்படியே இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க. ஓகே பாக்ஸ் வாங்கிக்க. இங்க பாருங்க. நான் கொடுக்குற மாதிரி. இங்க பாருங்க சார், ஐயா இங்க பாருங்க. சரி ஒரு செகண்ட் முடியல. ஓகே நெக்ஸ்ட் வாங்க. ஃபேஸ் தெரியல, தம்பி ஃபேஸ் தெரியல சார். கொஞ்சம் சென்டரில் வந்துருங்க. கொஞ்சம் நடுவில் கூட்டு வந்துருங்க. நீங்கள் நடுவில் வந்துருங்க. அங்கே பாருங்க சார், பிடிச்சிங்க, கொடுக்குற மாதிரி பிடிச்சிங்க. ஓகே சார், அப்படி இங்கே பாருங்க சார். அனுஷ் இரண்டாவது பரிசு. வாங்க நெக்ஸ்ட் வாங்க. சார் அப்படி இங்கே பாருங்க. ஒரு செகண்ட் சார். பாக்ஸ் நீங்கள் பிடிச்சிங்க சார், பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கிங்க. அங்கே பாருங்க. அடுத்ததாக முதல் பரிசு தாரணிகா. ஒரே நேரத்தில் கைகளை தட்டவும். இது சிறப்பு குழந்தைகள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக கைதட்டுங்கள். அவர்கள் முயற்சிக்கு நீங்கள் கொடுக்கும் உற்சாகம். அடுத்ததாக பால் த்ரோ முதல் பரிசு பாலபாரதி. பாப்பா தெரியல. முன்னாடி கூப்பிடுங்க. திருப்பிங்க. ரெடி ஓகே. ஒரே செகண்ட் பாருங்க. தார்னிகா. இங்க பாருங்க. இங்க ஒரு செகண்ட் பாருங்க. நான் கொடுக்குற மாதிரி. கொஞ்சம் இங்க பாருங்க. சார் சென்டரில் நிற்கட்டும் சார். சைடில் திரும்பிக்கோ பாப்பா, சைடில் திரும்பிக்கோ. கொடுங்க. இங்க பாருங்க. அடுத்ததாக வாட்டர் ஃபில்லிங். கொடுத்துட்டு பாருங்க மேம். தயவு செய்து கைகளை தட்டவும். இரண்டாம் பரிசு ரித்திகா.
கொடுங்க 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 கொடுக்கும்போது பாருங்க. கொடுக்கும்போது பாருங்கம்மா. இங்க பாருங்க மேம், இங்க பாருங்க. மேட்சிங் திவ்யதர்ஷினி முதல் பரிசு. இரண்டாம் பரிசு ஹாரிஸ் முகுந்தன். அர்ணவி முதல் பரிசு. இது உங்கள் குழந்தைகளின் உற்சாகமான நேரம். நீங்கள் கைதட்டி அவர்களுக்கு கரவொலி அனுப்பினால்தான் அவர்கள் அடுத்த ஆண்டு இதைவிட சிறப்பாக செய்வார்கள். அதற்கு நீங்கள் கொடுக்கும் உற்சாகமா இந்த கைதட்டு. இங்க பாருங்கப்பா, இப்படி திரும்புங்க. இது உங்கள் குழந்தைகளின் உற்சாகம். பேசி முடியட்டும், உட்கார சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா. இங்க பாருங்க, இங்க பாரு, இங்க பாரு. அடுத்ததாக கைதட்டமும். இங்க பாருங்க. அடுத்ததாக பாஸ்கெட் பால். முதல் பரிசு ஆகாஷ், இரண்டாம் பரிசு ஜான் சாமுவேல். தம்பி நேரா பாருப்பா. நான் கொடுங்க மேம். இப்ப நேரா பாரு, நேரா பாரு. இரண்டாம் பரிசு ஜான் சாமுவேல். சார் சென்டருக்கு வந்துருங்க சார். சென்டர் வந்துருங்க சார். இங்க பாருங்கப்பா. இங்க பாருங்கப்பா தம்பி, இங்க பாருங்க. அடுத்ததாக ஷார்ட் புட். முதல் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க பாப்பா, இங்க பாருங்க. ரைட் 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 ரைட்ல வாங்க மேம். இங்க பாருப்பா, இங்க பாருங்க. அடுத்த முதல் பரிசு வீரேந்திரன். அடுத்ததாக சாக்கு போட்டி. முதல் பரிசு பூமாதேவி, இரண்டாம் பரிசு இருளாயி. தம்பி திரும்பிக்கோ பாப்பா, திரும்பிக்கோ. இங்க பாருங்க, இங்க பாருங்க. மதன்குமார் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு மகேஷ் குமார். இங்க பாருங்க. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. முதல் பரிசு. நேரா நேரா திரும்பிக்கப்பா. இங்க பாரு. வன்சிகா. இங்க பாருப்பா பாப்பா, நேரா திரும்பிக்கோ.
அவங்களுக்கு அவங்க ஸ்பாட்லேயே போய் இடத்துலயே போய் கொடுத்துருவோம். இப்போ எங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு இப்போ ப்ரைஸ் நேம் வாசிக்கிறேன். நேரம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரை பற்றி தனிப்பட்ட முறையில் அறிமுகப்படுத்தி பண்ணலாம்னு நினைச்சிருந்தோம். நேரம் நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துட்டோம். அதனால கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடுவோம். இப்போ நான் பேர் வாசிக்க எங்களுடைய சேர்மனோட முருகேசன். ஆமா, இவங்ககிட்ட வந்து நாங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 வருஷம் ஆரம்பிச்சு 2007 ஒரே ஒரு பைல ஒரே ஒரு பேப்பர் கொடுத்தோம், ஒரு 13 பேஜ் கொடுத்தோம். இன்னைக்கு வந்து ஒரு 206 பேராமீட்டர்ஸோட கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட சான்றிதழ்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகக்னிஷனோட எல்லாமே வச்சு நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம நிறுவனத்தை வைத்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து எல்லாருக்கும் தெரியும், அருமையான குரல்ல சிறப்பா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க எங்களுடைய பிசியோதெரபிஸ்ட் மேடம் சுமித்ரா மகேஸ்வரி. எங்க பள்ளியில நாங்க மேஜிக் பண்ணல, தொடர்ந்து அந்த பணியை வந்து சிறப்பா செஞ்சிருக்கோம். பேசாம 4 வார்த்தை 3 வார்த்தை பேசின பசங்களை கொண்டாந்து கொடுத்தாங்க. இன்னைக்கே சாட்சியா அந்த பசங்க இருக்காங்க. நல்ல சோசியல் ஒர்க்கர். அவங்க அரசியலுக்கு போயிருக்கணும், தப்பி தவிர இங்க சோசியல்ஸ்க்கு வந்துட்டாங்க. அடுத்து சரண்யா. இவங்க எங்களுடைய ஸ்பெஷல் ஸ்பீச் தெரபிஸ்ட். சிறப்பா பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி பசங்களை எல்லாம் அழகா பேச வச்சிருக்காங்க. எனக்கே ஆச்சரியம். ஜேஜே பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்களா? ஜேஜனுக்கு ஒரு 150 வார்த்தைகள் அசால்ட்டாக டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ராகவேஷனுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. நர்ஸ், ஹாஸ்டல் ஆக்டிவ் ஸ்பெஷல் எஜுகேட்டர். அடுத்து மலையம்மா. இங்க பாருங்க. அடுத்து பேகம் இருக்காங்களா? இங்க பாருங்க. பராமரிப்பு உதவியாளர். அது மட்டும் இல்லாம டோட்டலா இது மாதிரி நிகழ்ச்சியில ஒருங்கி கோஆர்டினேட் பண்ண சிறப்பா. இங்க பாருங்க. அடுத்து பராமரிப்பு உதவியாளர் இங்க பாருங்க மாமா. இங்க பாருங்க. அடுத்து எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை வந்து மிக சுறுசுறுப்பு. அடுத்து சிலம்பம் கோச் அவருடைய கார்த்திக். அடுத்து எங்களுடைய எல்லாரும் உணவு மறந்தாச்சு குக்கு குமார். அடுத்து சையத் சுலைமான் ஓட்டுநர் டிரைவர். அடுத்து மாரியம்மாள், அவங்களுக்கு குக் அசிஸ்டன்ட் குக் ஹாஸ்டல் இன்சார்ஜ். இங்க பாருங்கம்மா. இங்க பாருங்க. அவங்க வாங்குற மாதிரி பாருங்க. சரி, இங்க பாருங்க சார். கொஞ்சம் சேர்ந்து இல்லைங்க சார். வாங்க நெக்ஸ்ட் வாங்க. கூட்டம் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். நீ போலாம். இங்க பாருங்கம்மா. நிப்பாட்டு. வெயிட் பண்ணுங்க. லதா, சுதா, சின்னாத்தாள் எங்க இருக்கீங்க? குருசாமி, கொடிவீரன், தனலட்சுமி, முத்துலட்சுமி, சித்ரா, முருகேசன், பிச்சையம்மாள், கார்த்திகேயன்,
கணேசன் கணேசன் வேல்முருகன் முருகன் முருகன் கே முருகன் எஸ் மணிவண்ணன் ராஜாமணி பி ரமேஷ் எம் பாண்டி மகாராஜன் சண்முகப்பிரியா முருகன் முத்துகிருஷ்ணன் முருகன் முத்துகிருஷ்ணன் சக்திவேல் ராபர்ட் பச்சை மலைக்கண்ணி வானுக்கு இளவலது மலருக்கு மனமலரு. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நானிடம் போற்றும் நல்லவருக்கு நன்றி கூறுவது நம் கடமை. அந்த அடுத்ததாக நம் மதிப்பிற்குரிய விருந்தினர் திரு எஸ்.ஆர். சாம்பசிவம் ஐயா அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்த எங்கள் பள்ளியின் கௌரவ சேர்மன் திருமதி எல். ராஜேஸ்வரி லக்ஷ்மண் மேடம் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பள்ளியின் தாளாளர் திரு எம். உலக சான்றோன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்த திரு டாக்டர் பி. திருப்பதிராஜன் MBA MPhil PhD PRB ஏஜென்சி அண்ட் PRB ஃபுட்ஸ் மதுரை அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மிஸ்டர் பழனிராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகேசன் முன்னாள் பிரசிடென்ட் பெருங்குடி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளியின் முதல்வர் திருமதி செல்லமீனா அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்த பெற்றோர்கள், பார்வை மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை, மனஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு செந்தில்குமார் டெவலப்மெண்டல் கன்சல்டன்ட் மதுரை அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா எளிதாக நடைபெற உதவிய ஒருங்கிணைப்பாளர்களாகிய மேடை அலங்காரம், ஒளி அமைப்பு மற்றும் உணவு உபசரிப்பு அதில் பணியாற்றிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா இனிதாக நடந்ததற்கு இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.